ஏஜே மேக்ஸ் பயிற்சி 3.19 8th சம். A equal to cos theta 0 0 cos theta, B equal to sin theta 0 0 sin theta. எனில் a squared plus b squared equal to I என நிறுவுக. இப்போ நமக்கு யாரை கண்டுபிடிக்கணும்? a squared plus b squared இல்லையா? அப்போ a டபுள் டைம் எழுதணும்ல. என்ன வரும்? cos theta 0 0 cos theta. அதே மாதிரி மறுபடியும் a எழுதணும்னா cos theta 0 0 cos theta. ஓகே, இது டபுள் டைம் எழுதிட்டோம். இது b எழுதுவோமா? ப்ளஸ் போட்டு b எழுத போகிறோம். b வந்து என்னது? sin theta 0 0 sin theta. அடுத்து sin theta 0 0 sin theta. டபுள் டைம் எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுறது எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸுங்கிறனால 2x2 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அணிவரிசைக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 எடுக்க போகிறேன். இதுவும் இதுவும் அப்போ என்ன வரும்? cos theta into cos theta cos squared theta. அடுத்து நிச்சயமாக 0 ஓடி 0 பெருக்கும்போது 0 தான். இது ஃபஸ்ட் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ரெண்டாவது 7 எடுப்போம். இதுவும் இதுவும் அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 0 ப்ளஸ் 0வே தான் வருது. அடுத்து பாருங்கள், இவங்க 0 ஓடி பெருக்கும்போது 0 தான், இங்கேயும் 0 ஓடி பெருக்கும்போது 0 தான் வருது. அடுத்து பாருங்கள், அடுத்தது இதுவும் இதுவும் 0 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. இது ஒன்று பெருக்கிட்டோம். அடுத்து ப்ளஸ் இங்கே சைன் தீட்டாவை பெருக்க ஆரம்பிப்போம். இந்த 7 அப்போ ஃபஸ்ட்டு பெருக்கும்போது சைன் ஸ்கொயர்டு தீட்டா வந்துடுது. அடுத்து ப்ளஸ் 0. அடுத்து பாருங்கள், இவங்களும் இவங்களும் ஃபஸ்ட்டே என்ன ஆயிரும்? 0 கிடச்சிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன தான் கிடைக்க போகுது? ப்ளஸ் 0 தான் கிடைக்குது. அடுத்து பாருங்கள், இவங்களும் இவங்களும் அப்போ 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0, இங்கேயும் 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான். கடைசியாக இங்கே 0 இன்ட்டு 0 0 தான். அடுத்து சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரொம்ப சிம்பிள் சமு தான். அடுத்து பாருங்கள், இங்கே நமக்கு யார் தான் இருக்கா? காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான் இருக்காங்க. அடுத்து 0 இருப்பாங்க. அடுத்து இங்கே 0 இருப்பாங்க. இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்காங்க. ப்ளஸ் இங்கே யார் தான் இருக்கா? சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் 0, அடுத்து 0 சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நான் இப்படி எழுதிக்கிறேன், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. மாற்றி எழுதினாலும் ஒன்று தான். அடுத்து பாருங்கள், 0 ப்ளஸ் 0 0 தான். இங்கேயும் 0 ப்ளஸ் 0 0 தான். இங்கே பாருங்கள், இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதனால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் முக்கோணவியல் முற்றொருமையில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ 1 0 0 1. இவங்க யார்? ஈக்குவல் டு I2ன்னு சொல்லலாம். வந்துருச்சா பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு I. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐன்னு கிடச்சிருச்சு. இது முக்கியமான 2 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க.